வணக்கம். அன்பான நெக்ஸ்ட்ஜென் அன்பு நேயர்களே, உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம். அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றி அமைத்து செயல்படலாம் என்றும் பல விதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தருது. அதில் இந்த நெக்ஸ்ட்ஜென் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும். நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள், அவங்க பிறந்த நேரம், நாள், அதனுடைய மாதம், அதனுடைய வருடம், பிறந்த இடம், இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம். எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம். அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது. ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு ஏக்கமும் தாக்கமும் கொண்டது. அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது, ஆனால் போவது போல் ஒரு தோற்றமளிக்கும். அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய 12 ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது, யாரை இயக்குகிறது, குடும்பத்தில் யாரை இயக்குகிறது. ஒரு உதாரணமாக, ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம், தலைப்பிள்ளையோட ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்க பையனுக்கு ராகுதீசம் நடக்கும், தகப்பனுக்கு ஆகாது. ஆனால் தகப்பன் தான் உடம்பு சரியில்லாத இருக்கார், ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும். ஒரு லாட்ரி சீட்டு விழுது, அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது. அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடைகிறாங்க. ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது. அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு, அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குகிறோம். அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும், பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டது தான் இந்த ஜோதிடக்கலை. இந்த ஜோதிடக்கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு, அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்பானது பொருளாதாரம்தான். அந்த பொருளாதாரத்தில் எனக்கு அதிகப்படியான தேடுதல் இருக்குது, என் தேடுதல் நிறைவேறுமா, என்னுடைய தேடுதலுக்கு நான் மேலும் மேலும் என்ன செய்ய வேண்டும், எனக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது என்ற பொருளாதாரத்தை முன்வைத்து எனக்கு இப்பொழுது நடக்குமா என்ற கேள்வியையும் முன்வைப்பீங்க. உங்களுக்கு இப்பொழுது நடக்கும் விஷயத்தை நான் சொல்லும் பொழுது நீங்கள் சற்று 2 விதத்தில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒன்று, உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் மூலமாக அந்த சுக்கிர பகவான், 2வது வீட்டுக்குடைய ரிஷபராசிக்குடைய சுக்கிர பகவான் எந்த நிலையில் இருக்கிறார், இப்பொழுது கோச்சாரத்தில் சென்று கொண்டிருக்க இந்த சுக்கிர பகவான் எங்கு இருக்கிறார். இந்த கோச்சாரத்தில் சென்று கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் 15% தான் உங்களுக்கு நன்மையை தருவார். 85% உங்களுடைய பிறந்த கால சுக்கிரன் தான் தருவார், நிர்ணயிப்பார். அவர் எங்கு இருந்து, யார் சாரத்தில் இருந்து, எந்த பார்வையின் மூலமாக எப்படி இருக்காருன்னு இயற்கை உங்களை நிர்ணயிச்சிட்டு நீங்கள் பிறந்த அன்னைக்கே.
அதற்கு இப்போ நடைமுறையானது இந்த கோச்சார பலன் என்று சொல்லுவாங்க, மாத பலனை. அந்த கோச்சார பலன் பிரகாரம் எனக்கு என் பிறவி ஜென்மத்தில் தான் நான் இப்படி அடைஞ்சிருக்கேன்னாலும் இந்த கோச்சாரத்தின் மூலமாக எங்கேயாவது என்னை பாதுகாக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதுக்கு உள்ள பரிகாரங்கள் இருக்கா, இப்படி தான் மனிதர்கள் கேட்கிறார்கள். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. என்னவென்றால் அந்த உணர்வு பூர்வமான சுக்கிர பகவானுக்குரிய ஆடை ஆபரணங்கள், வீடு வாசல், சுகபோகங்கள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்க எண்ணத்தில் உள்ள ஒரு அற்புதமான கலை நுட்பங்கள், இப்படியெல்லாம் பட்ட எண்ணங்களோடு கலந்து வாழ்கின்ற இந்த ரிஷபராசி நேயர்கள் வண்டி வாகனம் வாங்குவது, வீடு கட்டுவது, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நிறைய இவங்க மனசில் இருக்கும். அதுக்கு பணம் தேவை. பொருளாதாரத்தை அடிப்படையாக இவங்க வாழ்வாங்க. எங்கே சுற்றினாலும் திரும்பி அங்கே பொருளாதாரம் எனக்கு எப்படி இருக்குன்ற கேள்விக்குள்ளே தான் போவீங்க. இந்த கேள்விக்கு இந்த மாதமானது எப்படி பதில் சொல்லுதுன்னா, 11க்குடைய குரு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் ஆகையினால் உங்களுக்கு நினச்சது நடக்கும். ஆனால் நாங்கள் பொதுப்படையாக சொல்லலாம். ஆனால் அதே குரு என்ன பண்ணுறாரு, 8க்குடைய குருனும் இருக்கிறார். அந்த 8க்குடைய குரு 8ஐயும் பார்க்கிறார். அப்பொழுது பார்க்கும்போது இந்த சுக்கிர பகவானும் அதற்கு ஏற்றாற்போல் அவரவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ப அது துணை புரிவதோடு கலந்து நடைமுறை கோச்சார சுக்கிர பகவானும் ஒன்று சேர்வார். என்ன அந்த சுக்கிர பகவான்றா யார்? நான் பணம் தானே கேட்குறேன். சுக்கிரனா யார் நீங்கள் கேட்டிங்கன்னா, சுக்கிரன் என்பது ஒரு உணர்வு. என்ன உணர்வு என்றால், நான் ஒரு பகட்டாக வாழணும், ஆடம்பரமாக வாழணும், எல்லோரும் என்னை மதிக்கணும். பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதற்கு அவ்வுலகம் இல்லை. எனக்கு நான் அருளை பற்றி கவலை இல்லை, எனக்கு பொருள் தான் தேவை. பொருளை பற்றிய விஷயந்தான் வேணும். கௌரவமாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும். இதுக்குள்ளே வழியை சொல்லுங்கள். இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும்ன்ற கேள்விக்குள்ளே தான் நீங்கள் நிற்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிறவி ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து தான் எந்த பலனோட முடிவும் சொல்ல முடியுமே தவிர, புதுப்படையான வார்த்தைகள் சில விஷயங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் ஜாதகத்தின் மூலமாக தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இன்று 4ஆம் இடத்தில் கேது பகவான் என்பவர் வருகிறார். அவர் யார் என்றால், உங்களுடைய சக்திக்கு ஒரு வெறுப்பு ஊட்டக்கூடியவர். கேட்குறோம், அவன் கொடுக்குறானா கொடுக்கலையா பார், கொடுத்தா அதற்கு முன்னாடி நீங்கள் எப்படியா இருந்தாலும் அதை வாங்கிடலாம், பெரியவங்கள்ட்ட சொல்லி வாங்கிடலாம். அப்போது சூரிய பகவானுடைய பவரால் அதை பற்றி நினைப்பீங்க. அந்த சூரிய பகவான் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இப்போ கேது அந்த இடத்துக்குள்ளே வர்றதுனால என்ன பண்ணிவிடுன்னா, கொடுக்குறாரா இல்லையா, முடியுமா முடியாதா, இப்படிப்பட்ட எண்ணத்தை தூண்டி மற்றவரிடம் பகையை உண்டு பண்ணும். ஏனென்றால் இந்த 4ல் வரக்கூடிய கேதுவும் சனியோடைய 3ஆம் பார்வையும் அந்த ரிஷபராசி நேயர்களை அப்படி தான் பேச வைக்கும். ஆகையினால் உங்களுடைய எண்ண கருத்தினை மிகவும் தெளிவாக பொறுமையாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டு அந்த குலதெய்வத்தின் மூலமாக உங்களை பக்குவப்படுத்தலாமே தவிர, நீங்கள் வேண்டுமானால் காலையில் எழுந்து சூரிய பகவானை வணங்கி வீட்டில் வெள்ளி செவ்வாய் விளக்கேற்றி வச்சு நீங்கள் கும்பிட்டு வரும்பொழுது மனமானது அந்த வெள்ளி செவ்வாவில் உங்களுடைய மனமானது ஒரு பக்குவ நிலைக்கு வரும். அப்பொழுது நீங்கள் அந்த நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்வதற்கு இந்த மாதம் துணை புரியும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.